அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிளெண்டா லாரல் ரீட்டு ஃப்ரம் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃப்ரம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நான் முதல்வன் திட்டம் மூலயமா நான் பயனளிச்சிருக்கேன். என்னென்ன பயன் அடைஞ்சிருக்கேன்றது நம்ம சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்ற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு அதனால என்னென்ன பயன் அடைஞ்சேன்னு சொல்லியிருக்கேன். நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான எல்லா கண்டென்ட்டையும் எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிது. அது மூலயமா நான் ஒரு அப்கிரேட் ஆகி நான் ஒரு ஆண்டர்பிரினராகவும் என்னால் ஒர்க் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பர்பஸும் ஒரு அப்கிரேட் வெர்ஷனும் எனக்கு கிடைச்சிருக்குது. இது மூலமா நான் சிடிஎஸ்ல சீக்கிரமா பிளேஸ் ஆயிட்டேன். அதுவும் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அது மட்டும் இல்லாம என்னால எந்த ஒரு சிச்சுவேஷனும் சர்வைவ் ஆக முடியும். ஈவன் என்னால மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லயும் போக முடியும், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஈவன் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்லயும் நான் படிச்ச படிப்புக்கு என்னால போக முடியும் என்னோட ஸ்கில்ஸ்னால. இந்த வாய்ப்பை தந்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. என் பேர் கல்கி. நான் சேலம் மாவட்டம் அரசியல் பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4ஆம் ஆண்டு படிச்சுட்டு வரேன். எனக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழே மெஷின் லேர்னிங் அண்ட் இட்ஸ் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் கிடச்சிது. நான் அந்த கோர்ஸ் முடிச்சதுனால என்னோட வேலைவாய்ப்பில் இந்த கோர்ஸ் எப்படி உதவி பண்ணுச்சுன்னா, எனக்கு இன்டர்வியூ டைமில் இந்த கோர்ஸோட சர்டிஃபிகேஷன் காட்டினதுனால என்னால் ஈஸியாகவே அந்த இன்டர்வியூ கிராக் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என் பேர் ஜானி தேவி. நான் சீலப்பாடி கிராமம், திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வரேன். நான் அரசினர் பொறியியல் கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன், ஃபைனல் இயர். நான் தமிழ்நாடு அரசோட நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் கோர்ஸ் எடுத்திருந்தேன். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எடுத்தோன்னே அட்வான்ஸ்டாக இல்லாமல் பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுத்தாங்க. பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுத்தனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வீக்லி லைவ் லெக்சர்ஸ் வச்சுருந்தாங்க. லைவ் லெக்சர்ஸில் அந்த திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ்னால் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கெயின் பண்ண நாலேஜ் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறப்ப நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ்க்காக என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே இண்டஸ்ட்ரி அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த இண்டஸ்ட்ரி அசைன்மெண்ட்டும் நாங்கள் பண்ணனால எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. நிறைய நாங்கள் இதில் இந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் நிறையா ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு. இதனால் நாங்கள் எல்என்டியில் நான் பிளேஸ் ஆகிருக்கேன், இன்டர்வியூ கிளியர் பண்ணி வித் 6 LPA. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நாங்கள் கொடுத்த ஃபீட்பேக் 2 விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஃபிசிக்கலாகவே எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு லெக்சர் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட் செமஸ்டர் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய அரசு நல்ல புதிய திட்டங்கள் கொண்டு வரனால அரசு கல்லூரிகளோட தரம் இன்னும் மென்மேலும் உயரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரசு நிறைய கொண்டு வர நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் சார்பாகவும் என் நண்பர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. வணக்கம், என் பேர் தீபக். நான் சேலம் அரசினர் பொறியியல் கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ தொழில்நுட்பமானது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் புதுசாக ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது, வளர்ந்துட்டே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், IoT அது இதுன்னு. ஆனால் இப்போது எங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வளரும் போது நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ எங்கள் காலேஜ் சிலபஸுக்கும் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வர டெக்னாலஜிக்கும் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டம் மூலிமா எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எங்களுக்கு ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ இது மாதிரி கோர்ஸ் எல்லாம் நாங்கள் வெளியில் போய் வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் பண்ணோம்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவாகும். அது எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக அஃபோர்ட் பண்ணிட முடியாது. ஸோ அந்த அனைத்து கோர்ஸையுமே அதே இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு எங்களுக்கு அரசாங்கமானது இந்த நான் முதல்வன் திட்டம் மூலிமா ஃப்ரீயாகவே வழங்கினாங்க. ஸோ இந்த திட்டத்தை ஏழை மாணவர்கள் மற்றும் அனைத்து வகையான பேக்ரவுண்ட்லேருந்து வர எல்லா மாணவர்களுக்குமே இலவசமாக ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு அரசுக்கும் எங்கள் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. என் பேர் சுபாஷினி. நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், சிவில் இன்ஜினியரிங். நான் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தேன். இது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் எங்களுக்கு டேரெக்டாக வீடியோ லெக்சர்ஸ் மூலமாக கிளாஸ் எடுப்பாங்க. இதனால இண்டஸ்ட்ரியில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் பற்றின டெப்த்தும் அப்ளிகேஷனும் எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. இது சிலபஸில் இல்லாததையும் இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் தேவைன்றதை அனலைஸ் பண்ணி பிரிட்ஜ் பண்ண ஒரு கோர்ஸ் இது. இதனால எங்களுக்கு இந்த சப்ஜெக்டோட அப்ளிகேஷன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அதை தவிர்த்து இது எங்களுக்கு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு 1 வேர்டில் போய் இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணாமல் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து நல்லா ஹெச்ஆர்ட்ட கான்ஃபிடன்ஸை எங்களால் பேச முடிஞ்சு. இந்த கோர்ஸ் ஒரு சாதாரணமாக தியரிட்டிக்கல் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இல்லாமல் கடைசியாக எவாலுவேஷன் சிஸ்டம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் கொடுத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணும், ஒரு பிளானிங்லேருந்து அது எண்ட் எப்படி முடிக்கணுன்ற வரைக்கும் ஒரு நீட்டாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது எங்களுக்கு
ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ப்ரொஃபஷ்னலாக மாறுறதுக்காக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த கோர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வர எல்லா கோர்ஸஸுமே எங்களுக்கு எங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸையும் எங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த நான் முதல்வன் திட்டத்தை அமைத்து கொடுத்த எங்களது முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நண்பர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஐ எம் ஸ்னேகசாத்தி ஃப்ரம் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் ஃபைனல் இயர் EEE டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருக்கேன் வித் குட் சேலரி. நான் பேசிக்காக எனக்கு ஐடி பற்றி எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது, ஏன்னா நான் கோர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால. பட் ஆனால் இந்த நான் முதல்வன் திட்டத்தினால கொடுத்த ட்ரைனிங்னால நான் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். இந்த திட்டத்தை அமைச்சு கொடுத்த முதலமைச்சர் ஐயாவுக்கும் அரசுக்கும் எல்லா மாணவர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் ரஞ்சித். நான் வந்து கரண்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் வந்து நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நான் படிக்கிறேன். ஸோ கோவிட் டைம்ஸில் வந்து நான் நிறையா பண்ணணும், நிறையா சாதிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அது எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் நிறையா ஃப்ரீ கோர்ஸ் படித்தேன், பெய்ட் கோர்ஸ் படித்தேன். எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் எதுவும் கிடைக்கல. பட் அப்போ தான் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார், நான் முதல்வன். அது வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்னா நம்ம வெறும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது ரியல் டைமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அது எப்படிலாம் பண்ணலாங்கிற ஒரு கைடன்ஸை கொடுத்தாரு. நாங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிஜிட் ரெகக்னிஷன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து இண்டஸ்ட்ரி கைடன்ஸ் மூலிமா டெய்லி லைவ் செஷன், மென்டர் செஷனை வச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது மூலிமா நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதை எப்படி ஸ்டார்ட் அப்பாக கொண்டு போகிறாங்க அளவுக்கு எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு நார்மல் கோர்ஸ் மாதிரி இல்லாமல் எப்படிலாம் எந்தெந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற ஒரு சஜஷன் கேட்டு, அது இல்லாமல் இன்றைக்கி முதலமைச்சர் வந்து நாங்கள் நேரடியாக உரையாண்டோம், என்னென்ன பண்ணலாம், எப்படி ஃபீட்பேக்கு எப்படி பண்ணலாம். அவர் நேரடியாக எங்கள் கூட உட்காந்து இது எல்லாத்தையும் கலந்து வரானார். நாங்கள் நிறைய சஜஷன் சொன்னோம். அந்த சஜஷனை அவர் ஏற்றுக்கொண்டு சில கருத்துக்களையும் உடனடியாக சொன்னார். ஸோ இந்த வாய்ப்பு அளித்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கௌஷிகா. நான் தீரஜ்லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். நான் முதல்வன் திட்டத்தின் கீழே கிளவுட் அப்ளிகேஷன் எடுத்திருந்தேன். இது எனக்கு எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 7th செமஸ்டரில் எனக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்ட் தியரியாக படிச்சுட்டு இருந்தேன். அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த கிளவுட் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் இன்னுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி லெவலில் எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த டைம் லைனுக்குள்ளே முடிக்கணுன்ற ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து எங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. லைவ் செஷன்ஸ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸோட எங்களுக்கு அழகான ஒரு தமிழ் வழியிலையும் சரி, இங்கிலீஷ் வழியிலையும் சரி எங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நான் பிளேஸ் ஆகிறதுக்கு எனக்கு முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட் இன்னும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கம்பெனி லெவலில் எனக்கு இந்த ப்ராஜெக்டை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் பிளேஸ் ஆகாமல் என்னோட சக தோழர்களும் பிளேஸ் ஆகிறதுக்காக இன்னும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸோட இன்னும் பிளேஸ் ஆகாத சில மாணவர்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது. முதலமைச்சருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், எனது பெயர் விபவ். நான் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் செகண்ட் இயர் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் எனக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற கோர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்லேயே இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டேர்ம்ஸ் அனைத்தையுமே என்னால் கற்றுக்க முடிஞ்சது. செகண்ட் இயர்லேயே வந்து என்னென்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது முதற்கொண்டு பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே வந்து சொல்லி தந்தாங்க. 2 விஷயத்தில் இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஒன்று வந்துட்டு என்னுடைய இன்டர்ன்ஷிப், இன்னொன்று வந்துட்டு என்னுடைய ஸ்டார்ட் அப் ஐடியா. இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் மூலியமாக கிடைச்ச ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். இன்டர்வியூ இல்லாமையே டேரெக்டாக என்னை ஹையர் பண்ணி 5 முதல் 7,000 சம்பாதிக்கும் வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டார்ட் அப் ஐடியா. இந்த கோர்ஸ் மூலியமாக கிடைச்ச ஒரு சின்ன ஐடியாவை வச்சு தான் நான் வந்துட்டு ஐடியா பிச்சிங் பண்ண உடனே வந்துட்டு எனக்கு 2 ஸ்டேஜ் முடிஞ்சு இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன். ஃபைனல் ஸ்டேஜ்லையும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா வெற்றி பெறும் அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறேன். இந்த கோர்ஸை எனக்கு அமைச்சு தந்த ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னோட பேர் அருண் பிரசாத். நான் வந்து BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேலமில் படிக்கிறேன். எனக்கு வந்து நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் அப்ளைட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கிடச்சிது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றது வந்து ஒரு அப்கமிங் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எனக்கு அதனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆனேன். அடுத்தது அப்ளைட் க்ளவுட் கம்ப்யூட்டிங். அது ஒரு IT சம்மந்தமான ஒரு டூல். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடச்சதுனால வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிது. அந்த சர்டிஃபிகேட்னால நான் ஒரு கம்பெனியில் ஈஸியாக ப்ளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண நம்ம ஸ்டாலின் சாருக்கு எங்களோட தேங்க்ஸ். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இத்தருணத்தில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மாணவ மாணவியர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.